அரசியல் சதுரங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசியல் களம் தகித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிலையில் விஜய் ஆட்சி எப்படி இருக்கிறது, இப்போது ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் திருப்பங்கள் யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதிப்பாக அமையும் என்பது குறித்து நம்முடைய இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மூத்த அரசியல் தலைவரும் எழுத்தாளரும் நடிகரும் பன்முக திறமை வாய்ந்தவருமான தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பல கருப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த சிறப்பு வாத அரங்கில் நாம் நுழைவோம். பல கருப்பையா சார், வணக்கம். இப்போது விஜய் ஆட்சி தொடங்கி ஒரு 15 நாள் ஆகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் உள்ள 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள், ராஜினாமா செய்திருக்கிறார்கள் பதவியை. இதற்கு என்ன காரணம், என்ன பின்னணி நினைக்கிறீங்க சார்? ஒன்று தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த காலத்திலிருந்து இதுபோல் மக்கள் ஒருமுகமாக ஒன்று திரண்டு ஒரு புரட்சியை நடத்துவது என்பதை நான் அறிந்ததில்லை. அதுவே இந்த பழைய அரசியல் தான், இவர் போவார் அவர் வருவார், அவர் போவார் இவர் வருவார், பிறகு இவர் பாலியல் அரசியலை தான் நடத்துவார் என்றுதான் நானும் போல நம்பியிருந்தேன். ஆனால் மக்களிடம், புதிய தலைமுறையினரிடம் ஒரு பெரிய கிளர்ச்சி முயற்சி இருந்தது. அது திரைப்படத்தின் காரணமான மோகம் என்று நான் உடன்பட மாட்டேன். அதற்கு வலு சேர்ப்பதற்கு ஒரு முகமாக இவர் அமைந்தார். அது எளிதாக இருந்தது என்பதை தவிர, அதனும் அது இல்லாவிட்டாலும் இவர் யாரை நிறுத்தினார், அவருடைய ஜாதி என்ன, அவருடைய முகம் என்ன, அவருடைய மதம் என்ன, அவர் எவ்வளவு செலவழிப்பார். பல பேர் படுத்துக் கொண்டு விட்டார்கள் வீட்டில, பல பேர் கிரிமினல் குற்றவாளிகள், பல பேர் வேறு கட்சியில் இடம் கிடைக்காமல் காலையில் மாலையில் வேட்பாளர்கள் அவர்கள். இப்படி ஒரு நெறியும் இல்லாமல் ஒரு ஒழுக்கமும் இல்லாத ஒரு பெரும் கூட்டத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறார் அவர் என்பது நல்லதில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் அதையெல்லாம் ஏனென்றே கேட்காமல் வெற்றி பெற வைத்தார்கள் என்றால், ஒரு மனித 34 இடங்களிலும் ஆள் நிறுத்த முடியும் என்றால் அவர் ஆட்சி அமைத்து விடுவார். அந்த மாற்றம் போதுமானது என்று மக்கள் நினைத்தார்கள். காசு கேட்கவில்லை, மற்றது கேட்கவில்லை, எந்த வழக்கமான அரசியல் நடைமுறைகளும் இல்லாமல் மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் என்பது இதில் தெரிய வருகிறது. வெறும் இளைஞர்கள் மட்டும் போட்ட வாக்கில்லை இது. அதற்கு மிகப்பெரிய காரணம், இதை நான் இப்பொழுது இந்த காக்ரோச் மூமெண்டோடு ஒப்பிட்டு ஒரே மாதிரியான மனநிலை உள்ளவர்கள் ஆதரவு சொல்றீங்க. ஒரே மாதிரியான போக்கில் ஒரே மாதிரியான மனநிலை பெற்றவர்களுடைய ஆதரவு தான். அதாவது இது எனக்கு விஜய் வந்த போது கூட அடையாளம் தெரிந்த மனிதர், எல்லாருக்கும் தெரிந்த மனிதர் ஒருவர் மையமாக நின்ற காரணத்தினால் கட்சி மாறி வந்தவன், கிரிமினலாக இருக்கிறவன், களவாணித்தனம் செய்தவன் எல்லாரும் வேட்பாளர் ஆகி விடுகிறான், வெற்றியும் பெற்று விடுகிறான், அது வேறு. ஆனால் இந்த காக்ரோச்சிலும் இது பாருங்கள், 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள், கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று அவர்களை ஓமித்து சும்மா அந்த கூட்டம் என்று அதை கொஞ்சம் கீழ்நிலையில் பேசிவிட்டார். மக்கள் கிளந்தெழுந்து விட்டார்கள். இளைஞர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வேலையில்லா பட்டதாரிகள் நாங்கள். ஏன் வெட்டியாக திரிகிறோம் என்றால், வேலை கிடைக்காத காரணத்தினால். படித்தோம், கொண்டோம், பாடுபட்டோம், அதற்குரிய இடம் கிடைக்கவில்லை என்கின்ற போது 5 நாட்களில் 2 கோடி பேர் அதில் சேர்ந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் பயப்படுகிறது, அந்த அமைப்பை தடை செய்கிறது. தடை செய்த பிறகு பல்வேறு பெயர்களில் அந்த அமைப்பு வளர்கிறது. யாரோ ஒரு மனிதன் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானே தவிர அந்த தலைவனுடைய தகுதி என்ன என்பதில்லை. கருத்துடையவர்கள் அத்தனை இளைஞர்களும் இந்தியா புறமும் சேர்ந்தார்கள். தமிழக வெற்றிக் கழகமும் காங்கிரஸ் பார்ட்டியும் அதே போன்ற ஒரு ஆதரவாளர்கள், அது மாதிரியான ஆதரவாளர்கள் எல்லா தரப்பும் போடுறாங்க. இல்ல 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 நான் சொல்ல வருவது வேறு. காக்ரோச் அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் நுழைய வேண்டும், இங்கே உள்ள இளைஞர்களை கம்ப வேண்டும். இந்த இளைஞர்கள் மறுபடியும் ஒரு அரசினுடைய கடமை எங்களுக்கு வேலை பெற்று தருவது, எங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவது. நீங்கள் கொள்ளையடிப்பதற்காக அல்ல, நீங்கள் இந்த பதவி சுகங்களை அடைவதற்காக அல்ல, நேர்மையின் பாற்பட்டு நான் ஆட்சி நடத்துவேன் என்று விஜய் சொன்னது ஒன்றுதான் புதுசே தவிர, ஆனால் அவருடைய தொடக்க அரசியல் அப்படி இல்லை. நான் கேட்கிறேன், நீ உனக்கு போதுமான பெரும்பான்மை இல்லை, உடனடியே மக்களிடம் போயிருக்கலாம். 6 மாதம்
3 மாதம் கவர்னர் ஆண்டால் என்ன, பிறகு பெரும்பான்மையை பெற்று நான் வந்திருக்கலாம். அதை விட்டு நாம் யாரிடமும் எதிரியாக இருக்கின்ற ஸ்டாலினுடைய அனுசரணையானவர்கள் அவர்கள் உதவி செய்து இந்த ஆட்சி நிற்கிறது. இன்னமும் அவர்களுடைய உதவியில தான் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கிற வரையிலும் இருக்கட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இதற்கு இவனை நம்ப முடியாது, எதிரியினுடைய ஆட்கள் இவர்கள் என்கின்ற காரணத்தினால் நீங்கள் அதிமுகவை கலைப்பதற்கு முயன்றீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கட்சி தவறான மனிதர்களால், தவறானவர்களின் பணத்தினால் லாட்டரி சீட்டு குடும்பம் ஒன்று தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விட்டது. அந்த தமிழ்நாட்டு அரசியலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். மாமியார் அதிமுகவுக்குள் நுழைந்து அந்த கட்சியை வசப்படுத்துகிறார், சிதைக்கிறார். மருமகன் இந்த கட்சியிலிருந்து அவர்களை பிடிப்பதற்கு, வலை வீசுவதற்கு வழி செய்கிறார். நான் கேட்கிறேன், இதில் பணம் விளையாடுகிறது. இதில் என்ன நேர்மையை விஜய் சொல்லுவார்? இவரை போய் நீ பீதாம்பரம் போர்த்து அவருக்கு நம்பிக்கை வர வேண்டும். அவர்கள் 5 பேர் தான் வருவார்கள், மிச்ச பேர் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அவர்களுக்கு போய் அவர்களுடைய இடத்திலே பீதாம்பரம் பொருத்தினால் மற்றவர்களும் சேர்ந்து வந்து விடுவார்கள். இவர்களுடைய வாக்கை பெற்று நாம் நம்பிக்கை வாக்கை பெற்று நாம் உறுதிப்பட்டு விடுவோம். பின்னால் இல்லையா 3 பங்கு பெரும்பான்மை இல்லாத அந்த கூட்டத்தால் அவர்கள் தங்களுடைய பதவிகளை இழக்கப் போகிறார்கள். சபாநாயகர்களுடைய ஆள் என்பதனால் நீங்கள் பதவியை இழக்காமல் ஒரு காலத்துக்கு இழுத்தடிக்கலாமே தவிர இதெல்லாம் நேரிய அரசியல் இல்லையே. நேரிய அரசியலை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்குவேன், நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகிறவனையும் விடமாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் இதற்கு இந்த ஒரு கட்சியை போய் கலைப்பதற்கும் அவனுடைய பலவீனங்களை பயன்படுத்துவதற்கும் அவன் பூராவும் வழக்குகளை சந்திக்கின்றவன். சி வி சண்முகமானாலும், வேலுமணி ஆனாலும், கல்குவாரி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஆனாலும், யாரானாலும் அவ்வளவு பேர் மீது வழக்கு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் என்ன புகழ் பெற்றவர்கள் என்றால் திமுகவுக்கே பணம் கொடுத்து வழக்கை எடுக்காமல் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை நீ மறுபடியும் உன்னுடைய மந்திரி சபையில் போய் சேர்த்துக் கொள்கிறேன் என்று நம்பிக்கையை ஊட்டி அவர்களை வாக்களிக்க வைத்திருக்கிறாய். பிறகு நம்முடைய கட்சியின் பெயர் கெட்டுவிடும் என்று அவர்களை கலைத்து விட்டாய். இப்பொழுது அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் 3 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை உன்னுடைய சின்னத்தில் நிற்க வைப்பதாக சொல்லுகிறாய். நான் கேட்கிறேன், வேட்பாளர் உனக்கு கிடையாதா? ஆளே கிடையாதா? மூஞ்சி தெரியாதவன் கிரிமினல் எல்லாம் எம்எல்ஏ ஆக வந்திருக்கிறான், மந்திரியாக வந்திருக்கிறான். அதுபோல 4 பேரை பிடித்து நிறுத்த முடியாதா? எதுக்கு அதிமுகவில் இருக்கிறவன் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும்? அவர்களுக்கு நீ உறுதியளிக்க வேண்டும், அவர்களைத்தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அதிமுகவை கலைப்பது என்பதுதான் உடைய நோக்கம். அந்த கட்சியை இல்லாமல் செய்வது என்பதுதான் உடைய நோக்கம். நான் சொல்கிறேன், சில எம்எல்ஏக்கள் சில காலங்களில் போய்விட்டதுனாலே ஒரு கட்சி போய்விடாது. வெறும் 4 பேர் தான் ஒரு முறை அம்மாவுக்காக வெற்றி பெற்றார்கள். அம்மாவே தோற்றார், பிறகும் அந்த கட்சி நிலைத்தது. ஆகவே நான் சொல்லுகிறேன், அதிமுக செய்த தவறு என்பது வேறு. பிஜேபியோடு சேர்ந்து சனாதன எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய கொள்கையாக திமுகவால் முன்வைக்கப்பட்டு அது இறுதி வரையிலும் போய் சேர்ந்தது. ஆனால் அவர்கள் விடவில்லை. அவர்கள் இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடக்கும், நாங்களும் சேர்ந்துதான் ஆள்வோம், எடப்பாடி தலைமையில, எடப்பாடி முதுகிலே குதிரை ஏறுவோம் என்று இடைவிடாமல் சொன்னார்கள். அதனாலே இவன் குதிரை ஏறி அவன் முதுகிலே இருந்து ஆள்வதை விட 2 பேரையும் சேர்த்து போக்கி விடுவோம் என்று போக்கி விட்டார்கள். அதுதான் அதிமுக இவ்வளவு மோசமாக தோற்றதற்கு காரணம். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இன்னொரு கட்சிக்கு தாவுவதற்கு நினைக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன என்றால், ஒரு நேரிய வழியில் ஆட்சிக்கு ஆட்சி வேண்டும். அதை விட்டு ஆட்சி நேர்மையான முறையில் ஆட்சிக்கு உங்களுக்கு போது இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தார். பலதுறை சார், நீங்க நேர்மையான முறையில் ஆட்சி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்குல்ல சார். இவங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க திமுக கூட்டணியில் ஜெயிச்சு அங்க போய் சேர்ந்தது நியாயமா சார்? அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இங்க அங்க போய் சேர்ந்தது நியாயமா? காங்கிரஸ் கட்சி சொல்லாம அங்க போனாங்க நியாயமா? இல்ல, இந்த கூட்டணியில ஜெயிச்சுட்டு அங்க போய் ஆதரவு தெரிவிச்சு அது நேர்மையா சார்? அதிமுக அப்புறம் வரலாம், இது சரியானதா? இல்ல இல்லை இல்ல, சரியில்லை. அவர்களை நீங்கள் இணைத்ததே இந்த பாருங்க, நீங்க என்ன நினைச்சிய இந்த 10 பேருடைய ஆதரவில் அந்த காங்கிரஸ் அவன் ஆரம்பத்திலிருந்து வர வேண்டும் என்று நினைத்தான். சிதம்பரம், நான் நரசிம்மராவ் காலத்தில் போல மூப்பனாரை போல ஒரு கட்சி தொடங்கி உங்களோடு இருக்கிறேன், காங்கிரஸை ஒன்றுமில்லாமல் இந்த சிதம்பரம் நாசமாக்கிய கட்சி, அதாவது செல்வ பெருந்தகை அவர், அது இருக்கட்டும். நான் இந்த 10 பேரும் இவர்கள் ஆளுகிறார்களே, இந்த 10 பேரில் 4 பேரை மந்திரியாக ஆக்கி விடுவதன் மூலம் அவர்களுடைய பலத்தை குறைத்து இவர்களை இந்த பக்கம் கொண்டு வந்து விடுவது, நம்முடைய ஆட்சி ஆட்களாக பதவியை கொடுத்து இவர்களை பாதுகாத்து, பதவியை கொடுத்து ஆசை காட்டி இவர்களை வளைத்துக் கொள்வது என்ற
என்ற போக்கை இவர்கள் முஸ்லீம் லீக்குக்கு செய்தார்கள், திருமாவளவனுக்கு செய்தார்கள். நான் பதவியை விரும்பவில்லை, நான் ஆட்சிக்கு மந்திரி பதவி வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் எங்கள் கட்சிக்காரர்கள் விரும்புகிறார்கள் என்றால் அப்ப என்ன தலைமை என்று கேட்கிறேன். கட்சிக்காரனுக்கு புரியவில்லை என்றால் வழிகாட்டுவதற்கு தானே தலைமை. சனாதன எதிர்ப்பு உனக்கு உண்மையான கொள்கையாக இருந்தால் இந்த சனாதன எதிர்ப்பை தாங்கி நிற்கின்ற ஒரு வலுவான தேக்க மரம் இல்லை நம்முடைய விஜய். வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது உங்களுக்கு ஒரு தேவைக்கு ஒரு சொல்லப்பட்ட கொள்கையாக இருந்தால் நீங்கள் எங்கேயும் இருக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. இன்னமும் 4 பேர் அவர்கள் வெளியே கம்யூனிஸ்டுகள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த முஸ்லீம் லீக் சொன்னது 60 ஆண்டுகளாக நாங்கள் திமுகவோடு நெருக்கம், நாங்கள் நேற்றும் திமுக, இன்றைக்கும் திமுக, நாளைக்கும் திமுகவோடு இருப்போம் என்று சொல்லிவிட்டு அடித்தார்களே பல்டி, பயங்கர பல்டி. மந்திரி பதவி என்பது நான் சொல்லுகிறேன், விஸ்வாமித்திரரை மேனகை கெடுத்தது போல இது. மேனகை வந்தால் தவம் செய்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரருடைய தவம் கலைந்ததே அவருக்கு தெரியவில்லை. மேனகை கெடுத்து முடித்து பிள்ளையும் பெற்று அவரிடம் தூக்கி கொடுக்கிறார், இது உன்னுடைய பிள்ளை என்று. அப்பொழுதுதான் கையை வைத்து மறிக்கிறார். தான் என்ன செய்திருக்கிறோம் என்பதே விஸ்வாமித்திரருக்கு தெரிகிறது என்பது போல பதவி என்கின்ற மேனகை இவர்களையெல்லாம் கலைத்து விட்டால் வழியல்லாத வழியில் ஆள் சேர்ப்பதற்கும் நம்பிக்கை தீர்மானம் பெறுவதற்கும் விஜய் முயன்றார் என்பது அவருடைய நேரிய அரசியலுக்கு துணையாக இருக்காது. இந்த 25 பேரை எதற்காக இவர்களை போய் பார்த்து பீதாம்பரம் பொருத்தி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி மந்திரி பதவியை தருகிறேன் என்று சொல்லி இவர்களெல்லாம் வந்து வாக்களிக்க வைத்து அந்த கட்சியை சிதைத்து பிறகு நாங்கள் சபாநாயகரை வைத்து கொஞ்ச காலம் உங்களுடைய பதவியை காப்பாற்றி வைக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் வழியல்லாத வழியிலே ஆரம்பத்தில் பதவிக்காக உங்களிடம் போதுமான பெரும்பான்மை இல்லை என்றால் மக்களிடம் போங்கள், 200 பேரை பெற்றுக்கொண்டு வாருங்கள். வரவில்லை, 90 பேர் தான் திரும்ப வருவீர்கள் என்றால் அதோடு எதிர்கட்சியாக செயல்படுங்கள். அந்த அரசியலை நீங்கள் மக்களுக்கு பழக்கப்படுத்தினால் அது நியாயமான அரசியலாக இருக்கும். அதை விட்டு ஒரு நாள் நம்பிக்கை தீர்மானம் பெறுவதற்கு இவர்களுடைய கட்சியை இவ்வளவு கேவலப்படுத்தி இதற்கு லாட்டரி பெண்மணி இங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் இங்கே இவர்களை அந்த 5 பேர் மந்திரி ஆவார்கள், ரிமாரோஸும் மந்திரி ஆவார், மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு வேண்டியது அளிக்கப்படுகிறது. இன்னொரு கேள்வி, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல எதிர்த்து வாக்களித்த அந்த 25 எம்எல்ஏக்களும் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு. லீமா ரோஸுக்கு கட்சி பதவி பறிக்கப்படவே இல்லையே. அவர் இப்ப சிபிஎஸ் சமூக அணியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்சி பதவி பறிக்கலையே. அதாவது நான் சொல்லுகிறேன், 2 தவறுகளை எடப்பாடி செய்ததினால் எடப்பாடியினுடைய தலைமை இல்லாவிட்டால் அது ஓபிஎஸ் தலைமையாக இருந்திருந்தால் அதிமுக அப்பொழுதே போய் திமுகவுடன் சேர்க்கப்பட்டிருக்கும். ஓபிஎஸ் தலைமையா எடப்பாடி தலைமையாக கட்சி தாக்குப்பிடித்து ஓபிஎஸ் தலைமையில இருந்தா அது திமுக பாஜக எது திமுகவில் கொண்டு போய் சேர்த்திருப்பார். அவர் எப்படி திமுகவில் சேர்ந்தாரோ ஓபிஎஸ், அது மாதிரி இந்த கட்சியையும் கொண்டே திமுகவோடு இணைத்து திராவிட இயக்கங்களின் இணைப்பு என்று சொல்லியிருப்பார். ஆனால் நான் 2 தப்பு என்னுடைய பார்வைக்கு வெளியே இருந்து பார்ப்பதற்கு எடப்பாடி செய்த தப்பு 2. ரீமா ரோஸ் போன்ற ஒரு பெண்மணியை பணத்தோடு உள்ளே இறக்கி அவர் தான் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, தான் மந்திரியாக இந்த கட்சியில் ஆகிவிட முடியும் என்று நினைத்தால் இது ஆட்சிக்கு வரவில்லை, இவர்களெல்லாம் ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவது போல வாங்கி அந்த பட்டியலை கொண்டு போய் அடைப்பதற்கு மருமகனோடு சேர்ந்து திட்டம் தீட்டினால் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு லாட்டரி குடும்பத்தின் கையிலே போவது என்பது கடைசியிலே இது ரொம்ப கேவலமாக போய்விட்டது. இது விஜய் கைக்கு போகவில்லை, லாட்டரி குடும்பத்தினுடைய கைக்கு போய்விட்டது. இவர்கள் நடத்துகின்ற கேவலமான மோசடியான அரசியலுக்குள் அதனுடைய விளைவு இன்னும் கொஞ்ச காலத்துக்குள் தெரிய வரும். 1, இவர் அந்த பெண்மணியை சேர்த்ததும் அவருடைய பணம் கட்சிக்கு உதவுமே என்று நினைத்ததும் பெரிய தவறாக போய்விட்டது என்பது ஒரு கருத்து. இன்னொன்று, இந்த பிஜேபியிடம் 179 இடங்களில் இருக்கிறோம், நாங்கள் தனியாட்சி தான் நடத்துவோம், எம்ஜிஆர் காலத்திலிருந்து அப்படித்தான் எங்களுக்கு பழக்கம் என்று இடைவிடாமல் சொல்லியும் அப்படி கிடையாது, நாங்களும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி தான் நடத்துவோம் என்று அந்த முதுகிலிருந்து இறங்க மறுத்து இது இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி இதையே திரும்ப ஸ்டாலின் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து, ஆகவே பிஜேபி இந்த அரசியலுக்குள் கால் நுழைப்பதை விரும்பாமல் போனதின் காரணமாகத்தான் எடப்பாடியும் வெளியே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பது என்னுடைய கருத்து. வெளியே இருந்து பார்க்கிற என்னுடைய கருத்து. ஆகவே அவர் 2 தவறு செய்தார். 1, ரீமா ரோஸை உள்ளே அனுமதித்தது.
இன்னொன்று, அவர்தான் இந்த கட்சியை கலைப்பதற்கு அவருடைய பணம் தான் துணை புரிந்தது. இரண்டாவது, ஒரு ஒழுக்கமில்லாத நேர்மை இல்லாத தொழில் செய்து சேர்த்து கொண்டு வருகிற பணத்தை வைத்து அதிகாரத்தை விலைக்கு வாங்குகின்ற முயற்சி தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாட்டு அரசியல் நாசமாகிவிடும். இப்போ லாட்டரி பணம் தான் இப்போ தாவேக்காவை இயக்குதா அல்லது அதிமுகவை இயக்குதா? லாட்டரி பணம் எங்க ரெண்டுலயுமே லாட்டரி பணம் தான் அந்த தாவேக்காவை நடத்தியது ஆட்சிக்கு கொண்டு வருகின்ற வரையிலும். இப்பொழுது அவர்களுக்கு பணம் தேவையில்லை, ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அந்த லாட்டரி பணத்தின் வழியாகத்தான் ரீமா ரோஸ் எடப்பாடியிடம் நுழைந்தால் அது தவறாக போய்விட்டது. அதுதான் என்னுடைய கருத்து. இந்த லாட்டரிக்காரர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் இப்பொழுது யாரை கலைப்பது, எந்த கட்சியை குலைப்பது என்று வேலை செய்கிறவர்கள் மாமியாரும் மருமகனும் தான். அங்கே மகன் புதுச்சேரி அரசியலில் போய் ரங்கசாமியால் மந்திரி சபையை அமைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவரை சேர்த்து தான் அமைக்க வேண்டிய கட்டத்துக்கு அவர் வந்து விட்டார். ஆகவே இந்த பணம், அதுவும் தப்பான பணம், தேவைக்கு மேல் ஒரு ஆளுமை செலுத்துகின்ற போது, ஆதிக்கம் செலுத்துகின்ற போது அரசியல் கெட்டுப்போய் விடும் என்ற கவலை எனக்கு பெரிதாக இருக்கிறது. இவர் விஜய் நேரிய அரசியல் நடத்துவதற்கு இது பெரிய இடையூறு என்பது அவருக்கு தெரியவில்லை. அதனால் தான் அவரையே போய் வேலுமணிக்கு மற்றவர்களுக்கும் போர்வை பொருத்த வைத்து அந்த தவறான அரசியலில் இவரை இறக்கி விட்டதே அந்த லாட்டரிக்காரர்கள் தான். இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நேர்மையான அரசியல் நடத்துவதற்கு இடையூறாக இருக்கும். ஆகவே இப்பொழுது 3 பேரை இன்றைக்கு இறக்கிவிட்டு நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வளவு பேருக்கும் இது போன்ற வழியில்லாத வழியில் நான் கேட்கிறேன், உனக்கு என்ன ஆளா இல்லை நிறுத்துவதற்கு வேட்பாளருக்கு? இந்த 3 பேரையும் இறக்கி விட்டு அவன் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் போகட்டும். நீ எதற்கு உறுதி கொடுக்கிறாய்? அவர்களைத்தான் நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன? ஏன் வழி இல்லாத வழியில் அரசியல் நடத்துகிறாய்? உன்னுடைய ஆட்களை நிறுத்து. இந்த 3 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சது ஆதவர்ஜனாவோட பிளான் தான். ஆமா ஆமா, தப்பான அவர்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கு எப்படி வழிமுறைகள் நெறிமுறைகள் கிடையாது லாட்டரி சீட்டிலே, அதுபோல அரசியல் நடத்துவதற்கு நெறிமுறைகள் கிடையாது. அதை நான் முதலாக சொல்லுகிறேன். ஆகவே இந்த இளைஞர்கள் கூட்டம் எதிர்பாராமல் ஒரு புரட்சியை செய்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சியை, திராவிட இயக்கங்களின் அயோக்கியத்தனத்தை முழுமையாக முறியடித்து வேறு ஆட்சியை கொண்டு வர நினைத்த அந்த புரட்சி தோற்று போய்விடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன். விஜய் தோற்கக்கூடாது, நேரிய அரசியல் நிலை பெற வேண்டும், மாற்று அரசியல் வர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது எந்த மந்திரி கொள்ளையடித்தாலும் அவன் மீது வழக்கு தொடுக்க மாட்டோம். 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போட்டாலும் அவர்கள் மீது வழக்கு கிடையாது. சிறைக்கு ஒரு மனிதன் போனாலும் அவனை மந்திரியாக ஆக்குவேன், சிறைக்குள்ளேயே ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குவேன், என்ன வேண்டுமானாலும் என்னுடைய அதிகாரத்தை வைத்து செய்வேன். சுப்ரீம் கோர்ட் வரையில் 25 ஆண்டுகளுக்கு நடத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய அதிகாரம் என்பது எபவ் லா என்று சொன்ன ஒரு கட்சியை நாம் வெளியே அனுப்பி இருக்கிறோம் என்பது மகத்தான புரட்சி. இந்த புரட்சி வெல்ல வேண்டும் என்றால் நம்முடைய விஜய்க்கு கன்விக்ஷன் பத்தாது, உறுதிப்பாடு பத்தாது, அவருக்கு அரசியல் பழக்கம் இல்லை, திகைத்து போயிருக்கிறார். அதனாலே இந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் லாட்டரி சீட்டை நடத்துவதற்கு பணம் அடைவது மட்டும்தான் குறிக்கோள் என்பது போல, அதில் பரிசு கொடுக்கிறோமா கொடுக்கவில்லையா, ஏமாத்துகிறோமா ஏமாத்தவில்லையா என்பதெல்லாம் முக்கியமில்லை என்பது போல அரசியலிலும் அவர் ஒரு முறையை கையாளுகிறார். அவர் கையிலே தான் நீங்கள் ஆட்சி பொறுப்பு இன்றைக்கு இருக்கிறது. அவரும் அவர் மாமியாரும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை குலைக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் நாசமாகிறது. ஆகவே காக்ரோச் போன்ற அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் வர வேண்டும். அது இளைஞர்களை பிடிக்க வேண்டும். இளைஞர்கள் மறுபடியும் திரள வேண்டும். மறுபடியும் இந்த லாட்டரி சீட்டுக்காரர்கள் போன்றவர்கள் கையிலே நேரிய ஆட்சி சிக்காமல் மறுபடியும் ஒரு பெரிய மாறுதல் வருவதற்கு அது துணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அத்தகைய இளைஞர்களின் கிளர்ச்சி தான் ஒரு அச்சத்தை உருவாக்கும். பார்ட்டி போல இப்போ ஒரு மாற்றம், இனியொரு மாற்றம் வந்து அது யார் தலைமையில் வரும் என்பதை வந்து மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். ஆனால் நீங்க சொல்ற மாமியார் மருமகன் மகன் அங்க வந்து ஜோஸ் மார்டின் புதுவையில, இங்க ஆதவ் அர்ஜுனா, அதிமுக லீமா ரோஸ், இவங்க 3 பேரும் ஒரு யூனியன் பிரதேசத்தையும் ஒரு ஸ்டேட்டையும் இது போல ஆட்சியை காப்பாற்றுவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் வெறும் பணத்தை மற்றும் பயன்படுத்தி அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தக்க வைக்க முடிய, ஏனென்றால் அந்த இந்த நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இந்த பாருங்க 25 பேர் வீணாக போய்விட்டாங்க. இந்த வெளியே போனவன் மறுபடியும் எடப்பாடியிடம் போய் அவருடைய கால் இணைச்சு கொண்டு உள்ளே வருகிறேன் என்று சொல்லுகிறான். இது முடியாதவன் ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே போகிறான், விசில் சின்னத்தில் நிற்க நினைக்கிறான். எல்லா அரசியல் ஒழுங்குகளும் குலைக்கப்படுகின்றன. நான் சொல்லுகிறேன், ஒரு பெண் நம்ம மேனகை விஸ்வாமித்திரரை மயக்கியது போல அவ்வளவு பெரிய முனிவரே கவிழ்ந்து விட்டார் என்கின்ற போது இந்த பணம் என்கின்ற மேனகை இவர்களை எல்லாம் கலைக்கிறது.
ஆகவே நல்ல அரசியல், ஒழுங்குள்ள அரசியல் வீணாகிறது. ஒழுக்கமற்ற அரசியலை போக்குவதற்காக நாம் மாற்றத்தை விரும்பினோம். அந்த மாற்றம் நிகழ்ந்தது. பிறகு அந்த முதலமைச்சரையே போய் பொன்னாடை போர்த்து வைத்து மீண்டும் ஒரு ஒழுக்கமற்ற அரசியலுக்கு வித்திடுகிறார்கள். இது என்ன இன்டெகிரிட்டி என்று கேட்கிறேன். இது என்ன கன்விக்ஷன், இது என்ன இன்டெகிரிட்டி, இது என்ன நேர்மை, என்ன நியாயம்? இந்த வழியில் நீ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பதிலாக மக்களிடம் போய் ஏன் அந்த அதிகாரத்தை பெற்று வரக்கூடாது? அந்த 10 பேரிலே 4 பேருக்கு மந்திரியாக ஆக்கி அவர்களை சுருக்கி விட்டாய். இப்ப சரி, அவர்களெல்லாம் மந்திரியாக ஆக்குவதன் மூலம் இனிமேல் என்றைக்கு வேண்டுமானாலும் அவர்கள் உருவிக் கொள்வார்கள் என்பது போய்விட்டது. நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் நீங்கள் தப்பு செய்தால் நாங்கள் சுண்டி கேட்போம், நாங்கள் அந்த பழைய கூட்டணியிலேயே இருக்கிறோம், ஜனாதன எதிர்ப்பிலேயே இருக்கிறோம், எல்லாம் போய்விட்டது. இனிமே ஜனாதனம் கிடையாது, ஓரளவும் கிடையாது, முடிந்து போய்விட்டது. இந்த ஜனாதனத்தை உதிய மரத்தை உத்தரமாக்கி நீங்கள் வீடு கட்ட முடியாது. அதனால நம்முடைய விஜய் போதுமான ஆள் இல்லையே. மோடியை எதிர்ப்பதற்கும் அமித்ஷாவினுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் கவிழ்ப்பதற்கும் நேரடியாக, ஆனால் எல்லா சிறுபான்மையினரும் இவரோடு சேர்ந்திருக்கிறார்கள். இது 8-10 பகுதிகளில் இவருடைய கட்சி ஊன்றவில்லை. அங்கேயும் பழைய நிலைதான் இருக்கிறது. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற தவறுகள் மறுபடியும் அவர்கள் கைக்கே ஆட்சி போவதற்கு வழிவகுக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் காக்ரோச் போன்ற அமைப்புகள் பெரிய கிளர்ச்சியை தமிழ்நாட்டில் உண்டாக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஓகே, இப்போதைக்கு இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்த இந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த ஆட்சியில் பங்கேற்று அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ராஜினாமா செய்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், இது தவிர மேலும் ராஜினாமா செய்தவர்கள் ஒரு இடைத்தேர்தல் வரும் பொழுது அதில் சந்தித்து வெற்றி பெற்றால், இதே விசில் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெறும்போது இந்த அமைச்சர்கள் அதில் நீடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வச்சிருப்பாங்களா? இல்லை, இதில் ஒரு ஒழுக்கம் இல்லை. பாருங்க, இன்னொரு கட்சிக்காரர்களை ராஜினாமா செய்ய வைத்து அவனையே நான் என் கட்சியின் சார்பாக நிறுத்துகிறேன் என்று சொல்வது நமக்கு இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிறுத்தி வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைக்கிறீர்கள். மாறி விடலாம். இதெல்லாம் எதற்காக, ஒரு கட்சியை எதற்காக கலைக்கிறீர்கள்? நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற போது மக்களிடம் போய் வாக்குகளை பெற்றுக் கொண்டு வந்து ஆள்வதா அந்த கட்சியை கலைப்பது, அதற்கு பணம் கொடுப்பது, மாமியாரும் மருமகனும் சேர்ந்து பணத்தை அள்ளி வீசுவது? ராஜினாமா என்றால் சும்மா செய்து விடுவார்களா? அவர்கள் ஒன்றும் கொடுக்காமல் செய்து விடுவார்களா? குதிரை பேரம் நடைபெற்றது. இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவில், அமமுக எம்எல்ஏ ராஜினாமாலையும் குதிரை பேரம் நடந்தது, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்ததுங்கிறாங்க. சொல்லுகிறேன், இந்த 5 பேருக்கும் இல்ல, இந்த 5 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கிறேன் என்று பீதாம்பரம் போர்த்தினாரே கொடுத்தாரா? அதுபோல இந்த 3 பேருக்கும் சீட்டு கொடுப்பார் என்பதற்கு என்ன உறுதி? உங்களிடம் ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை என்று தெரிகிறது. இந்த 5 பேரையும் மந்திரியாக இருப்பதை ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டீர்கள். ஒருத்தனுடைய பொண்டாட்டியை கூட்டி கொண்டு வந்தால் ஒழுக்கம் கெட்ட செயல், ஆனால் அவளை கொண்டு வந்து நடுத்தருவிலே விட்டு போது அதை விட ஒழுக்கம் கெட்ட செயல். ஆக ரொம்ப படுமோசமான செயல் அது ரொம்ப நம்பகத்தன்மையே இல்லாத செயல். 5 பேரையும் மந்திரி ஆக்குகிறேன் என்று சொல்லி மந்திரியை கவிழ்த்து விட்டீர்கள். பிறகு இந்த 3 பேரையும் உங்களுக்கு விசில் சின்னம் தருகிறேன் என்று சொல்லி நாளைக்கு தரவில்லை என்றால் என்ன செய்வது? நீ என்ன பெரிய யோக்கிய தன்மையோடு நீங்கள் உங்களுடைய லாட்டரி சீட்டுக்காரர்கள் நடந்து கொண்டிருக்கார், பேசாமல் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அவர்களெல்லாம் ஏதாவது செய்யட்டும், எப்படியாவது நம்முடைய ஆட்சியை காப்பாற்ற மக்களிடம் போ. இப்பொழுதே நீ அந்த நம்பிக்கையை பெரு. எதற்கு 150 பேர் 160 பேர் நம்பிக்கையை பெற்று நீ நன்றாக ஆளலாம். இப்பொழுது மோசமானவனெல்லாம் உன்னுடைய கட்சியில வேட்பாளனாகி மந்திரியாக இருக்கிறான். அவனையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்த முறை யோக்கியமான மனிதர்களை எல்லாம் நிறுத்தி மிகச்சிறந்த ஆட்சியை காமராஜர் காலத்திற்கு பிறகு நாம் தரப்போகிறோம் என்ற நம்பிக்கை நீ உண்டாக்கு, ராஜாஜியை போல காமராஜரை போல. அதை விட்டு எதற்கு இந்த ஆகாத வேலை செய்வது? அதிமுக காரனை கலைப்பது, பணம் கொடுப்பது, ராஜினாமா பண்ண வைப்பது, பிறகு வேலுமணியை ரோட்டில் நிறுத்தியது போல அவர்களையும் நீ நிறுத்த மாட்டாய் என்பதற்கு என்ன உறுதி? எந்த கொள்கையும் ஒழுக்கமும் இல்லாத மாமியாரும் மருமகனும் அரசியல் நேர்மை இல்லாத அவர்கள் ஆட்சிக்குள்ளே நுழைந்து தங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு செய்கின்ற செயலுக்கு நீ மண்டையாட்டி கொண்டிருந்தால் உங்களுடைய ஆட்சியை நேர்மையான ஆட்சி என்று மக்கள் மதிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சி நீடிக்குமா சார் 5 ஆண்டுகள்? ஏனால் இப்போதே இவ்வளவு விமர்சனங்கள், இத்தனை பிரச்சனைகள், இந்த 15 இல்ல 15 நாள் இல்ல, நீங்க 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, நீங்க 25 நாறுகிறது. இது நான் எனக்கு இந்த இவ்வளவு நாளுக்குள்ள அந்த எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் தவிர இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க இந்த 15 நாள்ல? இல்லை, ஒன்றும் நடக்கவில்லையே. ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், ஒன்று நடக்கவில்லையே. ஏதாவது செய்ய வேண்டும். நான் சொல்லுகிறேன், பரந்தூர் விமான நிலையத்தை நீ போய் அந்த மக்களுக்காக பேசினாய். உனக்கு பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி தெளிவாக தெரிந்துதான் நீ பேசினாய்.
அது சுற்றி இடம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிற திமுக காரன் தன்னுடைய இடத்தை 1க்கு 10 விற்பதற்கு அங்கே விமான நிலையம் கொண்டு வந்தான் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், கரட்டு நிலத்தில் ஓடுதளங்களை உருவாக்கு. 4000 ஏக்கர் நஞ்சை நிலம், 80 ஏரிகள், 28 கிராமத்து வீடுகள், மனிதர்கள் எல்லோரும் அழிந்து போய்விடுவார்கள். இதுவரையிலும் செலவு செய்திருந்தால் பரவாயில்லை, வேறு இடத்திற்கு விமான நிலையத்தை மாற்று, அந்த மக்கள் வாழ்வார்கள். ஒரு காரியம் அறிவிப்பதற்கு எவ்வளவு நேரமாயிருக்கும்? பரந்தூர் விமான நிலையம் என்னுடைய பரிசீலனைக்கு வந்துவிட்டது. அதிகாரிகளை வைத்துக் கொண்டு முறைப்படி அதை நான் செய்வேன். ஆனால் அந்த கிராமங்கள் காக்கப்படும். சொல்ல முடிந்ததா உன்னால்? தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். 17 போலீஸ் அதிகாரிகளும் கலெக்டரும் 3 தாசில்தார்களும். மொத்தம் 17/3/2021 பேர் மீது நீதிபதி குற்றம் சாட்டினார், கொலை வழக்கு குற்றம் சாட்டினார். நான் கேட்கிறேன், அவர்களெல்லாம் அப்படி செய்ததற்கு சேட்டலைட் நிறுவனத்தில் நடந்த 2வது சம்பளம் காரணம். அரசாங்கத்தில் ஒரு சம்பளம், சேட்டலைட் நிறுவனத்தில் ஒரு சம்பளம். அவர்களுக்கு நடந்ததினால் எளிய மக்களை முதுகில் சுட்டு கொன்று சாகடித்தார்கள். அந்த உயிர்கள் துடித்து செத்தன. அவர்கள் மீது வழக்கு போட ஸ்டாலினால் முடியவில்லை. அவர் ஆட்சியை விட்டு நீக்கப்பட்டார். நியாயமானது. அவர் எத்தனை கமிட்டி வேணுமானால் போட்டோம். பூத் ஏஜென்ட் இல்லாமல் ஜெயித்து விட்டார்களே, அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஜெயித்து விட்டார்களே, நாம பெரிய குளத்தூர் சிங்கப்பூர் ஆக்கினோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அந்த 13 உயிரும் துடித்தது. பரந்தூர் விமான நிலையங்கள் பரிதவித்தன, கிராமங்கள் அழிந்தன. 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போடுவாய், 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 40 அடி என்று கணக்கில் பதிவு செய்வாய். கிரிமினலாக இருக்கிறவன் ஜெயிலுக்கு போனால் அவனை ஜெயிலிலேயே மந்திரியாக்குவாய், மாண்புமிகு ஆக்குவாய். இவ்வளவு அட்டூழியங்களையும் செய்ததை பொறுத்து கொள்ளாமல் நீங்கள் யுவர் எவோ லா என்று சொன்னீர்கள். உங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த மக்கள் தோற்கடித்ததை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை போக்கை மற்றவற்றை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். ஆகவே மாற்று ஆட்சி வந்துதான் இது செய்ய வேண்டும். மாற்று ஆட்சி இந்த மாதிரி தப்பான வழியில் தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்திக் கொள்ள முயலுகிறதே. மக்களிடம் போய் இந்த ஆட்சிக்கு அதிகாரத்தை பெறுவதற்கு நினைக்காமல் தப்பான வழியில் இதை பலப்படுத்திக் கொள்ள நினைக்கிறதே என்றுதான் நான் வருத்தப்படுகிறேன். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அந்த 17/1/18/3/21 பேரை கலெக்டர் உட்பட அத்தனை பேரையும் கொலை வழக்கு போடும். அவனெல்லாம் தூக்கில தொங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த 13 உயிர்களும் அமைதி அடையும். அதுபோல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை மாற்று. இன்னும் எத்தனையோ காரியங்கள். KN நேருவின் மீது வழக்கு போட முடியாமல் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து தடுத்தார் நம்முடைய ஸ்டாலின். அதனாலே அவர் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது வழக்கு பதிவு என்று மறுத்தார். அப்புறம் மறுபடியும் உத்தரவு போட்டது. நீதிமன்ற அவமதிப்பு. இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இங்க நிற்கிறது. தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். இப்பொழுது தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் கையில் இல்லை, விஜய் கையில் இருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் ஸ்டாலின் நேருவின் மீது உள்ள வழக்கை தடுத்து வைத்திருக்கின்ற மனுவை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த மனு முடிந்துவிடும். இப்பொழுது நேருவை கைது செய்து உள்ளே வையுங்கள். தவறான மனிதர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து எல்லா மந்திரிகளையும் உள்ளே அனுப்புங்கள். எந்த மந்திரியும் இனிமேல் லஞ்சம் வாங்கி சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பது 50 ஆண்டுகளில் மெய்ப்பிக்கப்படவில்லை. எனக்கு தெரிய சசிகலாவை தவிர தண்டனை அடைந்தவர்களே கிடையாது. ஆகவே இவர்கள் எல்லோரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வருங்கால அரசியலுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். ஆகவே இதையெல்லாம் செய்வதற்கு உத்தரவு போடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சுப்ரீம் கோர்ட் வழக்கை திரும்ப பெறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வந்து 10 நாளாக ஆகிவிட்டது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சும்மா இதெல்லாம் வெட்டி பேச்சு. எனக்கு அந்த நம்பிக்கையே போய்விட்டது. இன்னமும் CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இனிமேல் பிரெஞ்சு படிக்க முடியாது. பிரெஞ்சு படித்தால் பிரான்சுக்கு போகலாம், ஆங்கிலம் படித்தால் அமெரிக்காவுக்கு போகலாம், ஜெர்மன் படித்தால் ஜெர்மனிக்கு போகலாம், இந்தி படித்து விட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போவதற்கு எதற்கு CBSE-யில் ஒரு மாதம் ஒன்றுக்கு லட்சம் ரூபாய் செலவழித்து கட்ட வேண்டும்? இந்த CBSE பள்ளிக்கூடத்துக்கு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாய் கொண்டு இதை அனுமதித்தது திமுக அரசு. எதற்காக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் இங்கே வர வேண்டும்? கல்வி எங்களுடைய வேலை, நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய அனுமதி பெற்றுத்தான் பிறகு அந்த பள்ளிக்கூடம் வர முடியும். அதுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பேயையும் பிசாசையும் கூட நீங்கள் அனுமதிப்பீர்கள். ரூபாய் கொடுத்தால் தாலி கட்டுவீர்கள். அதனாலே CBSE 2000 பள்ளிக்கூடம் இருக்கிறது. 2000 பள்ளிக்கூடத்திற்கும் இந்தி வரப்போகிறது. கட்டாயமாக ஒரு சொல்லிவிட்டார்கள். ஒரு ஆங்கிலம் அயல்மொழி படிக்கலாம், 2 இந்திய மொழி படிக்க வேண்டும். ஆகவே இந்தி தான் படிக்க வேண்டும். இனிமேல் பிரெஞ்சு ஜெர்மன் படிக்க முடியாது. புதுச்சேரிக்காரன் பூரா பிரெஞ்சு படித்து விட்டு அவன் ஆண்ட ஆள்கள், பிரெஞ்சுக்காரன் ஆண்ட நாடு அது. அங்கே போனால் வேலை கொடுத்து விடுவார்கள். எல்லாரும் சௌக்கியமாக புதுச்சேரியில் இருப்பதற்கு காரணம் பிரான்ஸ் அரசாங்கம் தான். அங்கே பிரெஞ்சு படிக்கக்கூடாது. இதையெல்லாம் கேட்பதற்கு நீ ஆட்சிக்கு வந்த உடனே விறுவிறுவென்று சொல்ல வேண்டியதானே? நாங்கள் அதை யோசிப்போம்.
மும்மொழி திட்டம் இங்கே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்புறம் இந்த பார்லிமெண்ட் இடங்கள் எல்லாம் குறைய போகின்றன. கடுமையாக பேச வேண்டிய கொள்கை முடிவுகளை எல்லாம் நாற்காலியில உட்கார்ந்து திகைத்து போயிருக்கிறாயே, பேச வேண்டியதுதானே என்று கேட்கிறேன் நான். அப்பொழுதுதானே மக்களுக்கு நம்பிக்கை வரும். பாராளுமன்ற இடங்களை குறைக்க விட மாட்டோம், எந்த காரணம் கொண்டும் குறைக்க விட மாட்டோம். உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம், தமிழ்நாட்டுக்கு 32 இடம் என்கின்ற வஞ்சகத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சொன்ன பிறகுதான் மக்களுக்கு சனாதனத்தை எதிர்த்து, பிஜேபியை எதிர்த்து அந்த ஆதரவு பெரும்பான்மை பெற்றதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சதுக்கு அப்புறம் சொல்லுவார்னு நினைக்கிறேன் சார். கடுமையான நடவடிக்கை எப்ப தக்க வைக்கிறாரு? தக்கத்தான் வச்சாச்சே. களவாணி பேக 25 பேரை கூட்டி கொண்டு போய் இந்த களவாணி பேகளை ஓட்டு போட வச்சுதான் பெற்றுட்டியே. அப்புறம் என்ன, இதுக்கு லாட்டரி சீட்டுக்காரங்க ஒரு பணத்தை எல்லாம் பயன்படுத்தி ஆதரவை பெற்றாச்சு. அப்புறம் இனிமே கவுக்குற அன்னைக்கு அப்புறம் பார்ப்போம். இப்ப சொல்ல வேண்டியதானே விறுவிறுன்னு. அப்பதானே நம்பிக்கை வரும். நான்லாம் உண்மையிலேயே ஒரு மாறுதலை உன்னால் உண்டாக்க முடியும் என்றால் தமிழ்நாடு தவம் இருந்து உன்னுடைய ஆட்சியை பெற்றது என்று நான் கருதுவேன். ஒன்றுமில்லை, உட்கார்ந்து கொண்டு லாட்சிக்காரனை ஆட விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கா. எல்லா தப்பான வழிகளின் மூலமாகவும் ஆட்சி நிறுவப்படுகிறது. அப்புறம் என்னத்தை நீ நேர்மையாக ஆழ்வா என்று நான் கேட்கின்றேன். இப்போதைக்கு அவரு முதல்ல 15 நாள்ல அந்த அரசு நிர்வாகங்கள் கொள்கை திட்டங்கள்லாம் உள்வாங்கிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல சார்? நீங்களே சொன்னீங்க அது கொஞ்சம் டைம் வேணும். அப்படின்னா என்னத்தை உள்வாங்குறாரு? இதெல்லாம் ஏங்க 2.5 வருஷம் அரசியல்ல இருந்தாரு, என்னத்தை உள்வாங்குறாரு? இது சரி பரவாயில்ல, இனிமேலாவது செய்யறேன்னு சொல்லு. நாளைக்கு அறிவிச்சா கூட நான் பேசினதை திரும்ப முழுங்கிக்கிறேன். நல்ல ஆட்சி இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். எதிர்பாராமல் மக்கள் இவ்வளவு பெரிய அளவுக்கு கிளர்ச்சி செய்து மூஞ்சி தெரியாமல், ஆள் தெரியாமல், உன்னுடைய பலம் தெரியாமல் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். நீ அதை பயன்படுத்திக்கொள். உனக்கு ஒரு வரலாற்றிலே பெரிய பெயர் கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், நான் நல்ல ஆட்சிக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பெண் தன்னுடைய நகை களவு போய்விட்டது என்று எம்எல்ஏயினுடைய சிபாரிசு இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வழக்கு பதிவு செய்து 1 மாதத்திலே இந்த நகையை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். அது 14 கேரட் நகையாகவோ எடை குறைந்த நகையாகவோ வரக்கூடாது. திருடன் ஒரு களவாணித்தனம் பண்ணுவது, போலீஸ்காரன் ஒரு களவாணித்தனம் பண்ணுவது என்று இல்லாமல் அந்த நகை திரும்ப வந்து விடுமானால் அது நல்லாட்சி. போலீஸ் தாசில்தார் ஆபீஸுக்கு போய் ஒரு பெண் எனக்கு ஓய்வூதியம் வரவில்லை என்று சொன்னால் 15 நாளில் அவள் வீட்டு தேடி ஓய்வூதியம் போக வேண்டும். போனால் அது நல்ல ஆட்சி. தாசில்தார் பெஞ்சுக்கு கீழே, மேசைக்கு கீழே கை நீட்டாத ஆட்சி நல்ல ஆட்சி. இதை உன்னால் செய்ய முடியும் என்றால் நான் உன்னை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீ நடத்தக்கூடாது, நடத்த மாட்டாய், தொலைய வேண்டும் என்பதனுடைய கருத்தல்ல. உறுதியாக நெல், ஊக்கமாக செயல்படு, புரிந்துகொள். தப்பானவனை வைத்துக் கொண்டு நீ செய்ய முடியாது. நீ செய்த மிக முதல் லாட்டரி அதிபர்கள் மட்டும் விலகிட்டா ஓரளவு கொஞ்சம் சரியா இருக்கும் சார். இந்த லாட்டரி முதலாளிகளை மட்டும் கொஞ்சம் சரியாயிடும். லாட்டரிக்காரனை தள்ளு வெளியே, லாட்சிக்காரனை தள்ளு, அவனை வெறும் எம்எல்ஏ ஆக்கு, அவன் உன்னை நாசமாக்கிடுவான். அந்த குடும்பமே பணம் அடிப்பதற்கு வழிமுறைகள், நெறிமுறைகள் இல்லாமல் பணம் அடித்த குடும்பம். அதாவது 1 லட்சம் லாட்டரி சீட்டு அடிப்பதற்கு உரிமை பெற்றால் 1 கோடி லாட்டரி சீட்டு அடித்து 99 லட்சம் பேரை ரோட்டில் விடுவது. வடகிழக்கு மாகாண எல்லைகள், மேற்கு வங்காளம், அத்தனை இடங்களிலும் இதைத்தான் செய்தார்கள். இந்த மாதிரி தப்பாக சிந்தித்தவன் கடவுள் தான் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் ஏனென்ற மெய்யியல் கேள்வி வேறு பக்கம் இருக்கட்டும். நீ இவர்களை வைத்துக் கொண்டு இந்த காரியத்தை செய்ய முடியாது. 2 வருஷம் உன் கட்சிக்கு செலவழித்ததனால் போகட்டும், அவன் எம்எல்ஏ ஆன அதோட தொலையட்டும். மாமியாலையும் உள்ள விடாத. இந்த குடும்பம் பூராவே அரசியலை விட்டு வெளியேற்று. பிறகு இருக்கிறவர்களை வைத்துக் கொண்டு நேரிய ஆட்சி நடத்து. நீ வணக்கத்திற்குரியவனாக ஆவாய். இல்லாவிட்டால் ரொம்ப மக்கள் தங்களை நொந்து கொள்வார்கள். ஒரு தவறாக புரிதல் இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வந்து வைத்து வீணாக போய்விட்டதே என்று சொல்லி மக்கள் நொந்து போவார்கள். ஆகவேதான் சொல்கிறேன், நீ வந்த புரட்சி போல இன்னொரு புரட்சி வடநாட்டில் உருவாகி இருக்கிறது, காக்ரோச் புரட்சி. உன்னுடைய ஆட்சிக்கும் சேர்த்து அது புரட்சியாக வர வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை நெறிப்படுத்த முடியும். ஆகவே இந்த பழைய இயக்கங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. காக்ரோச் இயக்கம் வரட்டும், வந்து இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறேன். இன்னமும் 4 பேருடைய தயவிலே தான் உங்களுடைய ஆட்சி இருக்கிறது. அந்த 4 பேரும் பதவி வேண்டாம் என்று சொல்லுகிற சிபிஐ சிபிஎம் காரர்கள். ஆகவே நீ ஏதாவது இவர்களெல்லாம் கலைத்து பிறகு அவர்களை நிறுத்துகிறேன் இந்த கோளாறெல்லாம் செய்யாமல் ஒழுங்காக ஆட்சியை நடத்தி நன்றாக நடத்தினால் அவர்களால் தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்ள முடியாது. அந்த 4 பேரும் தான் உறுதியானவர்கள், அந்த சிபிஐ சிபிஎம் காரர்கள். இங்கே ஒரு 22 பத்தினி இருக்கிறார் இந்த எடப்பாடியிடம். 25 பேர் சோரம் பண்ணவளை வைத்துக் கொண்டு கட்சியை லாட்டரிக்காரர்களிடம் விற்று விட்டார்.
எடப்பாடி செய்த தப்புக்கு எடப்பாடி அடைந்த தண்டனை. 2 தப்பு செய்தார். ஒன்று லாட்டரிக்காரியை உள்ளே விட்டது, இன்னொன்று பிஜேபியோடு அவன் குதிரை ஏறுவதற்கு அனுமதித்தது, நான் ரெட்டை இன்ஜின் ஆட்சி நடத்துவேன் என்று சொன்னதை ஒத்துக்கொண்டது. இதனுடைய விளைவாக மாறி மறுபடியும் எடப்பாடி நல்ல ஆட்சியை நல்ல கட்சியாக உருவாக முடியும். அவருக்கு அந்த தலைமை குணம் இருக்கிறது. இந்த 2 தப்பையும் நீக்கிவிட்டு அவர் செய்ய வேண்டும் என்று வெளியே இருந்து அவரை பார்க்கின்ற நான் சொல்லுகிறேன். அதுபோல விஜய் நேரிய ஆட்சியை நடத்தி மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு மக்களுக்கான நன்மையை செய்ய மாற்றுவது. எதிர்கட்சிக்கு ஆலோசனை சொல்லலையா? ஏடிஎம்கே சொல்லிட்டீங்க, தாவேக்காக ஆலோசனை சொல்லிட்டீங்க, என்ன ஒண்ணு எதிர்கட்சியார திமுக சொன்னேன். ஸ்டாலினுக்கு சொன்னேன், உங்களுடைய பூத் ஏஜென்ட் இல்லாம வெற்றி பெற்றான்னு நினைக்காத, நான் குளத்தூருக்கு செய்யாத நன்மையா வெற்றி ஏன் தோல்வி அடைந்தேன் நினைக்காத. நீ நடந்த முறை, ஆட்சி முறை எல்லாமே தப்பு. நேருவை காப்பாற்றியது, பாலாஜியை வளர்த்தது, அப்புறம் எல்லா தப்புகளையும் செய்து விட்டு மறுபடியும் இதெல்லாம் சட்டத்திற்கு மேலாக நீ செய்த தப்புகளை எல்லாம் செய்து விட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது. ஆகவே நான் சொல்லுகிறேன், திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் சரியானவை, மிக சரியானவை. ஆகவே தமிழ் மண்ணுக்கு உரியவை. சரியா செயல்படுத்தலையா திராவிட கொள்கைகளை? இல்ல, ஒரு அளவுக்கு தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். 2 கட்சியுமே தமிழை விடமாட்டார்கள். ஆனாலும் கூட நம்முடைய விஜய் என்ன செய்ய போகிறார் தமிழில் என்று எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது, இந்த லாட்டரிக்காரனுக்கும் தெரியாது தமிழை பற்றி. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த திராவிட இயக்கம் நிலை பெற வேண்டும். இந்த மண்ணிலே திராவிட கட்சிகள், ஊழல் கட்சிகள் தான் அகற்றப்பட வேண்டுமே தவிர திராவிட இயக்கம் அகற்றப்படக்கூடாது. இன்னொன்னு நான் எப்பொழுதும் சொல்வதை சொல்லுகிறேன், இந்துத்துவா காக்ரோச் பார்ட்டி வரணுங்கிறீங்க, தாவேக்காக்கு மாற்றா திராவிட இயக்கம் திமுக மாறினா தேவையில்லை. இவையிலே நீங்க சொல்ற நியாயம் தான். மாறுவானா திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள், தமிழ், தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் எல்லாவற்றையும் ஊன்றி வைப்பதற்கு நாம் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இந்தியாவிலேயே தனித்தன்மை வாய்ந்த தமிழ்நாடு மட்டும்தான், நாகரிகத்தில், மற்றவற்றில், எல்லாவற்றிலும். ஆகவே இதை காப்பாற்றுவதற்கு அந்த அடிப்படையாக வளர்க்கப்பட்ட அந்த கொள்கைகள் எல்லாம் பேணி காக்கப்பட வேண்டும். அதையெல்லாம் விஜய் எவ்வளவு செய்வார் என்று எனக்கு தெரியாது. அதை காக்க வேண்டும். ஆனால் நீ உங்களுடைய ஊழலின் காரணமாக எல்லா கொள்கைகளையும் நாங்கள் பின்வாங்கி கொண்டோம், முதல்ல நீ வெளியே போ என்று. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஊழல் மனிதர்கள் வெளியே போக வேண்டும், நடத்த முடியாத கட்சிகள் வெளியே போக வேண்டும், அந்த கொள்கைகள் நிலை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆக இதெல்லாம் நடக்க முடியாது என்றால் காக்கொடுத்து வரட்டும், நம்ம செயலற்று போனோம். அதனால வழி இல்லை என்றால் காக்கரோச் வரட்டும் என்ன சொல்றீங்க? நன்றி சார், நன்றி சார். திராவிட இயக்கங்களுக்கும் விஜய்க்கும் மாற்று குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வெளிப்படையாகவும் எங்களோடு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. பேச